இன்றைக்கு அவர் அவசியம் நினைக்கிறோம்ல, எதனால அப்படின்னு சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார் என்பதை கடந்து இந்த நொடிக்கு நாங்கள் தலை நிமிர்ந்து வாழுவதற்கு அவர்தான் காரணம் அப்படிங்கிற அந்த சுயமரியாதை உணர்வு இருக்குல்ல, அதுக்காக அம்பேத்கரை கொண்டாடுறேன் நான். நீங்க இந்த சமூகத்துல எத்தனையோ தலைவர்கள் பிறந்திருக்கலாம். பல தலைவர்களுக்கு அறிவே இல்லைனாலும் அவர் ஒரு இயக்கத்தின் மீது அடையாளப்படுத்தப்பட்டு அந்த இயக்கத்தால் உந்தி செலுத்தப்பட்டு இவர் தலைவர் என்று அடையாளம் காட்டுகிற நிலையில் உள்ளபடியே பிறப்பால் அவ்வளவு ஆகமொத்த அறிவாளியாக இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இருந்து பல என்ன சொல்றது, நீங்க எல்லாரும் அவருடைய சட்ட நூல்களை படிக்கிறப்ப, நான் ஒரு வழக்கறிஞரா சொல்றேன், அவரை போல ஒரு ஆங்கில புலமை, ஷேக்ஸ்பியருக்கு இணையான ஆங்கில புலமை அம்பேத்கர்ட்ட நான் பார்த்திருக்கேன். அவருடைய வார்த்தைகள், நீங்க சட்டம் அப்படிங்கிறதே வார்த்தை தான், அவர் படித்திருக்கிற அந்த வார்த்தை என்பது ஒரு மாபெரும் கொடை இந்த இந்தியாவுக்கு. வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்றது போது, உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கான்னு கேட்ட போது, எங்களுக்கும் தகுதி இருக்குங்கிறத இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைச்சு இந்த இந்தியா உலகத்துல தூக்கி நிறுத்தின ஒரு தலைவர் எங்க அடிபட்டு போறாருன்னா, அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அடிபட்டு போறாங்க. நீங்க 1000 சிறமைகள், 1000 சித்தாந்தங்கள், 1000 வலிமைகள் இருந்தாலும் உன் பிறப்பால் நீ என்ன சாதி என்று எவன் ஒருவன் கேட்டு உன்னை ஒடுக்குகிறானோ அவனை நீ உடனே கத்து கொடுத்தது அங்க மேல அம்பேத்கர்னா கீழே எங்க ஐயா பெரியார். அம்பேத்கரை இன்றும் என்றும் வேண்டும் நம்ம எல்லாம் நினைப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அம்பேத்கர் என்ன பேசினார் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவர் பேசியவற்றையெல்லாம் எங்கு பேசினார் என்பதைத்தான் நம்ம கொஞ்சம் நுணுகி பார்க்கணும். அவர் எங்கேயும் வெறுமனே தெருவில் மேடை போட்டு பேசினவர்கள் நம்ம பார்க்க முடியாது. அவர் பேசிய தளங்கள் எல்லாமே, இப்போ இங்கே இருக்கிறாங்க பாருங்க, இவ்வளவு பெரிய வல்லமை படைத்தவர்கள், அதுபோன்ற ஒரு வல்லமை படைத்த அந்த தளங்களில் போய் இதுவரை யாரும் எடுத்து பேச துணியாத செய்திகளை அவர்களிடம் எடுத்து சொல்லி அவர்கள் அதற்கு மேலே வாயடைத்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு லாஜிக்கோடு பேசுவார் என்பதுதான் அவரிடமிருந்து நாம் உள்வாங்க வேண்டிய செய்திகள். வேற எல்லா தேசிய தலைவர்களும் அங்கங்கே இங்கெங்கேயோ தெருவெல்லாம் போய் சண்டை போட்டுக்கிறாங்க, கைதாகிருக்கிறாங்க, ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, எல்லா விஷயமும் ஆயிருக்குது. ஆனால் நிர்வாகத்திடமிருந்து அவர்கள் என்ன வாங்கினார்கள் என்பதை நம்ம அவ்வளவாக சொல்ல முடியாது. ஆனால் அம்பேத்கர் அப்பேற்கொத்த அந்த ஆங்கில நிர்வாகத்திடம் போய் அவர் வாங்கிய சட்டங்கள், அவர் வாங்கின திட்டங்கள், 1943 இப்போவும் ஓடிக்கொண்டிருக்கிற போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டத்தை அவர் வைஸ்ராய் காலத்தில் வாங்குறாரு. அது போன்ற ஒரு திட்டத்தை நீங்கள் உலகத்திலே எங்கேயும் பார்க்க முடியாது. ஓகே, எனக்கு தனிப்பட்ட முறையில் உயிரோட்டம் கொடுத்ததெல்லாம் 3 சொல்லுதான்: கற்பி, கூடு, கலக்கு. அவ்வளோதான், இந்த 3 சொல்லுதான். அதை நீங்க ரொம்ப சாதாரணமாக எளிமையாக சொல்றீங்க. அவர் 3 சொல்லல, அவருடைய அத்தனை தத்துவங்களும் அத்தனை செயல்பாடுகளும் அதில் அடங்கி போயிருது. சுந்தரவல்லிட்டு வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கலகம் செய்யறதே வேலையாக வச்சிருக்காங்க சுந்தரவல்லி, விதியா. அதனால சுந்தரவல்லி கொடுத்து அவங்க தொடருவாங்க. அதை இல்லை, எனக்கு டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு கேட்ட உடனே இந்தியா அப்படின்ற ஒரு கட்டமைப்பு தான் எனக்கு கண்ணில் வரும். ஏன்னா நம்ம வெறும் சட்டத்துக்குள்ள அம்பேத்கரை அடைச்சதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. ஏன்னா சட்டத்தை வைத்து எங்களை அடிமையாக்குகிற போது நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டக்கூடாது. ஏன்னா எங்கள் ஐயா கொடுத்த சட்டம் இல்லை அப்படின்னு நாங்கள் அடக்கி வாசிக்கணுன்றக்காகவே சட்டத்திற்குள் மட்டும் அம்பேத்கரை சொருகி வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வர வேண்டியிருக்கு ஐயாவை. உழைக்கிறவனை பார்ப்பனியத்துக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தினார். என்ன கொண்டு வந்தாருன்னா, டேய் நீ தாண்ட அந்த நாட்டை ஆள்றவன், ஆனால் யாரோ ஆண்டுட்டு இருக்கான், உனக்கு அந்த வருத்தமே தெரியாமல் நீ உட்கார்ந்துட்டு இருக்க என்று உழைக்கிறவனை பார்த்து வருத்தப்படுறாரு ஒரு இடத்துல அம்பேத்கர். இன்னும் சொல்ல போனால் தொழிலாளர்களுக்கான 8 மணி நேர வேலை என்பதை இந்தியாவில் 7வது தொழிலாளர் மாநாட்டில் கொண்டு வந்தவர். ஏங்க, குடிக்க தண்ணி கொடுக்கலங்க ஐயாவுக்கு, குடிக்க தண்ணி கொடுக்கல, அசிங்கப்படுத்தினா, அவமானப்படுத்தினா. நீங்க மகத் குளத்துல இறக்கும் போது அவரை தாக்குறான், கொலை முயற்சியில தாக்குறான். தனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு பியூனு ஒரு தண்ணி கொண்டு வந்து கொடுக்க மாட்டான். இப்படி தண்ணீரே கொடுக்காம கொடசாச்சு விட்டாங்க வண்டியை. இப்படி வாழ்நாள் முழுவதும் குடிக்க தண்ணீர் இல்லாம அவமானப்படுத்தப்பட்ட இந்திய சமூகத்திற்காக குடிநீர் திட்டங்களை கொண்டு வந்தவர் இவர். எனக்கு வையச்சொல்லுன்றது ரொம்ப பிடிச்சதுன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பதற்காக எல்லாருக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம். இது கட்சி வேறுபாடு இல்லாமல் இருந்துடணும் இந்த அரங்கம் நினைச்சோம். எல்லா கட்சியிலையும் கூப்பிட்டுறோம். காரணம், எல்லோரும் அம்பேத்கரோடு பிரியம் கொண்டவர்கள் சொல்வது வையச்சொல் ரொம்ப தாமதமாக கூட போச்சு. கூப்பிடும் போது வேறு நிகழ்ச்சி வச்சிருந்தாரு. ஐயோ, நீங்க அம்பேத்கரை பற்றி நிகழ்ச்சி நடத்துறீங்க, அதை பேசிடணும்னு சொல்லி எல்லா நிகழ்ச்சியும் ரத்து பண்ணிட்டு முதல்ல கிளம்பி வந்தார். இன்னைக்கு
அம்பேத்கர் எந்நாளும் கொண்டாடப்பட வேண்டியவர் அப்படின்னா நீங்க என்ன செய்தி சொல்லுவீங்க? இந்த கொரோனா பெருந்தொற்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு சமூக இடைவெளியோடு நீங்கள் நடத்துகிறீர்கள் இந்த நிகழ்ச்சியை. ஆனால் ஒரு ஒழுக்கப்பட்ட சமூகம் பல நூற்றாண்டு காலமாக சமூக இடைவெளியோடு இருக்கிறது. இது ஒரு துயர் மிகுந்த தருணம். இத்தகைய துயரையும் துன்பத்தையும் கண்ணீரையும் வேதனையும் எளிதில் கடந்துவிட முடியாது. இன்று நாம் 6 மாத இஎம்ஐ கட்டுவதற்காக ஒரு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு 6 மாத காலம் அவகாசம் கொடுக்க மாட்டார்களா என்று அறிவிப்பு வருவதற்காக காத்து கொண்டிருக்கிற ரிசர்வ் வங்கியை ஏற்படுத்தி தந்தவர். நேதாஜி என்ற பெயரை வைத்தால், காந்தி என்ற ஒரு பெயரை வைத்தால், காமராஜர் என்ற ஒரு பெயரை வைத்தால், நேரு என்ற ஒரு பெயரை வைத்தால் அவர் எந்த சமூகம் என்று யாரும் கேட்பதில்லை. அம்பேத்கர் என்று ஒருவர் பெயரை வைத்தால் இவர் என்ன சமூகம் என்று இந்த சமூகம் கேட்கிறது. என்னுடைய கல்லூரி வகுப்பறையில் அவருடைய புகைப்படத்தை வைத்திருக்கிற போது நீங்கள் என்ன சமூகம் என்று கேட்டது ஒரு காலகட்டத்தில். ஏன் சற்றேறக்குறைய 20 வருடங்களுக்கு முன்பாக தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் அம்பேத்கருடைய பிறந்தநாள் கவியரங்கத்தில் நடுவராக இருந்தபோது, அம்பேத்கரின் கவியரங்கத்தில் நடுவராக இருக்கிற காரணத்தினால் என்ன சமூகம் என்று கேட்டது. ஆக இதில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் பாடம் என்பதில் இருந்து தெரிகிறது என்று சொன்னால், அம்பேத்கர் என்று சொன்னால் ஒரு பிராண்ட், இவர் இந்த சமூகம் இப்படிப்பட்டவர்தான் என்பதில் இருந்து அவர் உடைத்து எறிந்து ஒரு அந்த சமூகத்தை உயர்த்தியதோடு மாத்திரமில்லாமல் அவரால் அடைந்திருக்கிற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பல்வேறுபட்ட மசோதாக்களை கொண்டு வந்திருக்கிறார். பெண்களுக்கான ஒரு மசோதா, பெண்களுக்கான ஒரு விவாகரத்து சட்டம், சொத்துரிமை சட்டம், இவைகளெல்லாம் கொண்டு வர முடியாத என்ற காரணத்துக்காகத்தான் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அரசு பொறுப்பில் இருந்து அமைச்சராக இருந்திருக்கிற எங்களை போன்றவர்கள் எப்போதும் அரசு பொறுப்பு வாய்ப்பு கிடைத்தால் அதிலிருந்து நழுவிவிடக்கூடாது என்கிற ஒரு சூழல் இருந்துவிட்ட ஒரு நேரத்தில் கூட ஒரு பொறுப்புகளை துச்சமென மதித்துவிட்டு வெளியே வருகிறார் என்று சொன்னால் ஒரு மகத்தான ஈடு இணையற்ற ஆளுமை. இப்ப முத்துகிருஷ்ணன் நீங்க சொல்லுங்க, ஏன் எப்பொழுதும் வேண்டும் அம்பேத்கர் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எனக்கு எப்பயுமே அம்பேத்கர் என்றால் கான்ஸ்டியூஷன் தான் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நாமெல்லாம் நடமாடி கொண்டு இருக்கிறோம். நமக்கெல்லாம் ஏதோ ஒரு சிறிய வாய்ப்புகள் இந்த சமூகத்தில் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதற்கு கான்ஸ்டியூஷன் தான் காரணம் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நிலவுகிற போக்கு வந்து அம்பேத்கரை வந்து ஒரு தலித்து தலைவராக, தலித்துகளின் தலைவராக சுருக்கிற ஒரு 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 அடி கேவலமான ஒரு வேலை இந்த சமூகத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் கொலம்பியா யூனிவர்சிட்டி அவருக்கு உலகத்தின் ஆகப்பெரிய ஸ்காலர் என்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குது. நீங்கள் யாராவது அதை தடுத்துட முடியுமா, போய் மறுத்துட முடியுமா கொலம்பியாவில்? இல்லை. நீங்கள் இன்னைக்கு பாரத்லா என்ற ஒரு கோர்ஸ் இருக்குது லண்டனில், அது நேரு போய் படிக்க முயற்சி பண்ணுறாரு. அவர் படிக்க முடியாமல் கைவிட்டுட்டு வந்துடுறாரு. ஏன்னா அவ்வளோ அந்த கோர்ஸோட எடையை அவரால் தாங்க முடியல. மகாத்மா காந்தி அதே கோர்ஸை போய் அங்கே படிக்கிறார். 3 ஆண்டுகள் ஆகுது அவர் முடிக்கிறதுக்கு. இப்படி புறங்கையில் 9 மாதத்துல முடிச்சுட்டு வருவான் அம்பேத்கர். 9 மாசத்துல இவர் அந்த கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியே வரார். இன்னொன்று, இப்போ நீங்கள் கேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. அது அவருடைய ரொம்ப மேஜரான ஒரு ஏரியா. இப்போ கேஸ்ட் அப்படின்றதுக்கு 1000 விளக்கங்கள் எழுதியிருக்காங்க பல்வேறு ஆட்கள். அவர் அதை 2 சொல்ல கதை முடிக்கிறார். கிரேடட் இன்இக்வாலிட்டின்னு சொல்றார். படிநிலைப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு அப்படி போற போக்கில் அவருக்கு அவ்வளவு 2 சொல் போதுமானதாக இருக்கு. தொடர் திருமணம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அம்பேத்கரை பத்தி? அம்பேத்கரை பார்க்கும்போது அவருடைய ஒரு உடல் மொழியில் ஒரு கம்பீரம் இருக்கும். அதை எப்படி நான் பார்த்தேன் அப்படின்னா, 2000 வருஷமாக நீங்கள்லாம் படிக்கிறது தகுதி இல்லாதவனடா அப்படின்னு சொன்ன அந்த 2000 வருஷ குப்பையை ஒரு பார்வையில் எரிச்ச ஒரு கம்பீரம் வந்து அவர் பார்வையில் இருக்கும். அது பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அது உற்சாகமும் அவரோட தன்னம்பிக்கை வரக்கூடிய தன்மை வந்து அவருடைய உடல் மொழியில் இருக்கும். அவருடைய புகைப்படங்கள் எந்த படத்தை எடுத்தாலுமே அனைவரும் மத்தியில் அவர் நிற்கிறதே வந்து ஒரு புலியை போல நிற்பார் அவர். நீ சொல்ற கதை நீ சொல்லும்போது யோசிச்சு பாக்குறேன். பார்த்த எல்லா படமும் அப்படித்தான் இருந்திருக்காரு அவரு. எல்லாம் ஒரு ஆளு நீ பேசுற அப்படிங்கிறது. அந்த 2000 வருஷமா நீங்க படிக்கூடாதுன்னு சொன்னீங்களாடா, அந்த ஒரு மனுஷன் அந்த 2000 வருஷம் வரலாறு சுட்டு போசிக்கிட்டாரு. அப்ப அந்த திமிர் இருக்குல்ல, இது வந்து நம்ம பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடியவங்கள பேசக்கூடியவர்களாம் அவங்களுக்கு அது வராது. நீங்க எல்லாம் இடஒதுக்கீட்டுல உள்ள வந்துட்டீங்க, ரிசர்வேஷன் உள்ள வந்து உங்களுக்கு எல்லாம் எங்க இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கட்டம் இருக்குல்ல, அவர் குவாலிஃபிகேஷன் ரிசர்வேஷன் எல்லாம் வரல. கிடைச்ச வாய்ப்புல மேல வந்து உட்கார்ந்தாரு. அந்த ஒரு மனிதனுடைய அந்த கல்வி அறிவு இருக்கு இல்லையா, கல்வியை கடந்த ஒரு அறிவு இருக்கு இல்லையா, ஒரு விஸ்டம் இருக்கு இல்லையா, அது வந்து 2000 வருஷமா எங்களால நீ சொன்னதை வந்து குப்பைன்னு தூக்கி போட்ட அந்த கம்பீரத்தை அவர் முகத்துல பார்க்கும் பொழுது, செயல்தளத்துல வரும்பொழுது அந்த கம்பீரத்தோடு நிக்க முடியுது எங்களால.
அவர் வந்து சமூக நீதி பற்றி மட்டுமல்ல, பொருளாதார நீதியை குறித்தும் ஆழமாக யோசித்தார். அவர் பொருளாதார அறிஞர். அவர் உண்மையாக சொல்ல போனால் சுதந்திர இந்தியாவில் வந்து ஒரு நிதி அமைச்சராக இருந்திருந்தாருன்னா இன்றைக்கு வேறையா இருந்திருக்கும். மின்சார சட்டம் வந்து அவர் கொண்டு வந்த சட்டம் தான். மின்சாரம்ங்கிறது பணக்காரனுக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிற இடத்துல, அவன் வீட்டில் மட்டும்தான் விளக்கரியும், மற்ற வீட்டில் விளக்கரியாது, பணம் இருந்தால் தொழிற்சாலை நடத்தலாம், இல்லைன்னா கிடையாதுங்கிற இடத்துல நீ பெரிய நிறுவனங்களுக்கு லாபத்தில் விற்று அந்த லாபத்தை எடுத்து ஏழை மக்களுக்கு இலவசமாக கொடுன்னு சொல்லி சொன்னார். அந்த அடிப்படையில் தான் எல்லா வீட்டுக்கும் கரண்ட் வந்துச்சு. அப்படியான மானியத்தில் மின்சாரம் கிடைச்சதுனால தான் தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலமான கொங்கு மண்டலம் எல்லாம் வந்து தொழிற்சாலை மிகுந்த மண்டலமாக மாறினது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மேற்கு மண்டலம் வளர்ந்ததற்கான அடிப்படை காரணம் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த மின்சார சட்டம் தான். ஆனால் அந்த கொங்கு மண்டலத்தில் அண்ணல் அம்பேத்கருக்கு சிலை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு 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 நன்றி உணர்ச்சி அற்ற நிலையில் இந்த சமூகம் இருக்கிறத வந்து அவமானத்தோடு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி அரங்கம் முழுக்க புதிய புதிய செய்திகளோடு பேசி கொண்டிருக்கிறோம். வாருங்கள் தொடர்ந்து பேசலாம். இமயம் சார், ஒரு எழுத்தாளராக நீங்கள் தொடர்ச்சியாக மக்கள் மொழியில் உங்களுடைய எல்லா நாவல்களும் எளிய மக்கள் நோக்கி தான் பேசுது. அப்படி ஒரு எழுத்தாளராக எப்பொழுதும் எளிய மக்களை நோக்கி சிந்தித்த அம்பேத்கரை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? அம்பேத்கர் அப்படின்ற வார்த்தை முதல்ல எனக்கு உருவாக்கக்கூடிய உணர்வு சோறுங்கிற வார்த்தை தான். ஏன்னா நான் இன்றைக்கி சோறு சாப்பிட்றேன்னா அவரால் வந்தது. நான் இன்றைக்கி போட்டிருக்க சட்டை அவரால் வந்தது, போட்டிருக்க பேண்ட்டு அவரால் வந்தது, என் பேருக்கு பின்னாடி இருக்க பட்டம் அவரால் வந்தது, நான் பார்க்குற வேலை அவரால் வந்தது. இதை நான் எப்போ உணர்ந்தேன்னா, பேபி காம்ப்ளி அப்படிங்கிறவங்க சுதந்திர காற்றுன்னு ஒரு புத்தகம் இருக்காங்க. அந்த புத்தகத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட இருந்தது நான் தாழ்த்தப்படுத்தப்பட்டவன் என்கின்ற ஒரு பட்டம்தான். அந்த பட்டத்திற்காக இத்தனை வசதிகளையும் என்னுடைய வாசலுக்கு கொண்டு வந்தோன்னு என்னுடைய ஆண்டவன் கடவுள் அம்பேத்கர் இல்லையான்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க. ஓகே, நான் இதை படிக்கும்போது ராத்திரி 12 மணி என்னுடைய பசங்கிட்ட எழுப்பி நான் இந்த வார்த்தை சொன்னேன். இப்போ நான் பட்டியலிட்ட அத்தனை வசதியும் வாய்ப்பும் என்னுடைய வாசலுக்கு வந்தது என்னுடைய தெய்வம் கடவுள் டாக்டர் அம்பேத்கர் இல்லையாங்கிற அந்த வார்த்தை தான். இன்றைக்கி இந்தியாவுக்கே அல்லது